வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ஈவினிங் கிட்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மார்னிங் விலாக்லேயே நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து பானிபூரி பாப்பட் வாங்கியிருக்கேன்னு, அதோட பட்டாணியும் ஊற வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அந்த விலாகை நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ முதல் வேலையாக நான் ஒரு கப்பில் ஒரு சின்ன துண்டு புளியும் 3 பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்த அந்த பாப்படோட பேக்கெட்டையும் பிரிச்சிருக்கேன். உள்ளே இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பொரிச்சு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. சூப்பராக புரியுது. இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, நானே ஃபஸ்ட் டைம் தான் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். கிட்ஸு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் மசாலா பூரி பண்ணுறதுக்காக இந்த பூரியை முதல்ல நான் பொரிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் வீட்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெளியே அவங்க சாப்பிடணும்னு சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இப்போ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா, 2-3 பூண்டு பல், கொஞ்சம் இஞ்சி, 4 மிளகு, சீரகம், இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும்னு இல்லை, இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி திருப்பியும் கொதிக்க வைக்க தான் போகிறோம். கொஞ்சம் சாஃப்டானால் போதும். இதுக்கு நடுவில் நான் வந்து பட்டாணியும் 2 விசில் கத்த விட்டு வேக வச்சுட்டேன். ஊற வச்ச புளியையும் பேரிச்சம்பழத்தையும் நான் மிக்சியில் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எதுவுமே அதில் சேர்க்க போகிறதில்ல, அரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அந்த நுரையெல்லாம் இல்லாமல் இருந்தால் அது ப்ரௌன் கலரில் தெரியும். நுரையோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கலரில் இருக்குது. இது ரெடி ஆயாச்சு. அதே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க. இது பானிபூரியாக பண்ணுறதா இருந்தால் இந்த சட்னியோடு நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதுக்கு சேர்க்கலை. இது கூட வறுத்து அரைச்ச சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சாட் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பிளாக் சால்ட்டும் ஒரு பிஞ்ச் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெடி ஆயாச்சு. வதக்கி வச்ச அந்த வெங்காயம், தக்காளி, அந்த கலவையை இப்போ தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம், ஸ்மூத் பேஸ்ட்டாக. அதை வந்து நான் ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து அரைச்ச கலவையை அதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைக்கிற கலவையை பொறுத்து இப்போ நம்ம சேர்க்க போகிற மசாலாவும் மாறும். நான் எல்லாமே 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, கருப்பு உப்பு ஒட்டுக்க அதையும் வந்து இதில் சேர்த்துட்டேன். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தளன்னு கொதிக்கட்டும். நீங்கள் பட்டாணி வேக வச்ச தண்ணி நிறைய இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். பட்டாணி வேக வச்சதையும் இதில் நான் சேர்த்துட்டேன். நான் கரெக்டாக அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நீர்க்க இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பட்டாணியை மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் சேர்த்துருங்க. இப்போ பட்டாணிக்கும் சேர்த்து இந்த கலவையில் நம்ம உப்பை சேர்த்துடலாம். நான் வந்து பிளாக் சால்ட் தான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருந்தேன். அதை ஞாபகம் வச்சுட்டு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்கட்டும். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இதில் சேர்த்துருங்க, ஏன்னா நேரம் ஆக ஆக அது கட்டிப்படும். நான் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாதியை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க, பாதியை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுருக்க பேன்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கடையுது மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணி சர்வ் பண்ணலாம். எல்லாம் ரெடி ஆயாச்சு. நாங்கள் எல்லாமே கீழே உட்காந்து பொறுமையாக சூப்பராக சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி ரெடி, பட்டாணி கிரேவி ரெடி, முக்கியமாக அதே மாதிரி பச்சை சட்னியும் ரெடி, புளி பெரிச்சம்பழ சட்னி ரெடி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, முக்கியமாக ஹைலைட்டிங்காக இதுக்கு தேவைப்படுற ஓம பொடியும் வந்து நான் கடையில் வாங்கினது தான், அதுவும் ரெடி. இப்போ எப்படி இதை சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பூரியை உடச்சி சேர்த்துக்கிறேன். வேக வச்சு வச்சிருக்க பட்டாணி மசாலாவையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் இதில் உருளைக்கிழங்கு சேர்க்கவே இல்லை. உங்களுக்கு இதில் உருளைக்கிழங்கு இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா 2 உருளைக்கிழங்கையும் நீங்கள் வேக வச்சு இதில் மசிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த புளி சட்னியை சேர்க்குறேன்.
பச்சை சட்னியும் இது மேலேயே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவுலாம் மாறுபடும். இப்போ நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்க்குறேன். இதுக்கு எல்லாமே இந்த ஆப்பிள் தக்காளி தான் நல்லாயிருக்கும் நாட்டு தக்காளியை விட. அதுதான் ரொம்ப டேஸ்ட் குடிக்கும். இது வந்து ஒரு புளிப்பு தன்மை தெரியும். கொத்தமல்லி பார்க்கும்போதே எம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்லலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு திருப்பியும் சட்னி சர்வ் பண்ணணும்னா இன்னொரு வாட்டியும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே ஓம்பொடியை தூவிடுறேன். அவ்வளோதான், சூப்பரான மசாலா பூரி ரெடி. பூரியும் பொரிச்சு வச்சு சட்னியும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். ஏலக்காய் டீயோட இந்த மசாலா பூரி சாட்டை சூப்பராக சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு. அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க் எல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அதுலேருந்து ஒரு 1 or 2 ஸ்னாப்ஸ் மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிஷ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். லிவிங் ரூம் மேக் ஓவரில் ஆர்கனைசேஷன் அப்லோட்லேயே வந்து இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த விலாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்லோடு என்ன மாதிரி வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.